மைக்கு மைக் இது வந்து எல்லாருக்கும் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு பொக்கிஷமாக தான் நான் இன்றைக்கும் இல்லை, முதல்ல இருந்தே நான் நினச்சது. எப்படின்னா நான் 10th 12th படித்து முடித்த உடனே வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஆசை தையல் படிக்கணும்னு சொல்லிட்டு நானும் போனேன். ஆனால் கரெக்டாக ஒரு 3 நாள் போனேன், சும்மா பெடல் மட்டும் தான் போட்டு வந்தேன், வேறு ஒன்றும் செய்யலை. அப்போ அதுக்கப்புறம் நான் என்னோடய படிப்புக்காண்டி வேறு இடத்துக்கு போயிட்டேன். ஆனால் ஒவ்வொரு நாளுமே திடீர்னு ஞாபகம் போது என்னால் படிக்க முடியல அப்படின்னு ஒரு வருத்தம் வந்து இருந்துக்கிட்டே இருந்தது என் வாழ்க்கையில். அப்போ நான் ஏசப்பட்ட நான் ரொம்ப ப்ரே பண்ணுவேன். ஆனால் இதுக்காகன்னு நான் ப்ரே பண்ணலை. ஆனால் ஏசப்பா நான் எதனா ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்னால் முடியாது. எனக்கு அதில் பெரிய ஏமாற்றமும் தோல்வியும் மட்டும் தான் எப்போவுமே நடக்கும். நான் ஏதாவது ஒன்று விரும்புவேன், ஆனால் அது எனக்கு நடக்கவே நடக்காது. ஆனால் அவங்களோட ப்ளவுஸில் மாடல் ப்ளவுஸு அப்புறம் மைக்கு மைக்கு மைக் மைக் கொடுத்துருங்க. மைக் மைக் எடுத்துக்கோங்க. மைக் ஆன் பண்ணு ஆன் பண்ணு. அதில் வந்து ப்ளவுஸில் பிரின்சஸ் கட், கட்டோரிங் கட்டு, அப்புறம் வேறு கிராஸ் கட்டு, அதில் மாடல் ப்ளவுஸ், அப்புறம் சுடிதார் சாரீ கன்வெர்ட்டு, என்னென்ன மாடல் ஃப்ராக்கு, லெஹங்கா, பேண்ட்டு, கிளாஸு, அப்புறம் பட்டியலா எல்லாமே சரி. அப்போ எத்தனை மாதம் வேணும் உங்களுக்கு? எத்தனை மாதம்? பழகுது 3 months வச்சுக்கலாமா? 3 months வச்சுக்கலாமா? பேசிக் வந்து 6 month ஆகிடும். தனி சர்டிஃபிகேட் அட்வான்ஸ் பேசிக் வந்து 6 month. ஏன்னா அவங்க கொஞ்சம் டைமிங் ஆனலான்னு அது அந்த பேசிக்லேயே இந்த அட்வான்ஸும் வராது, எல்லாமே அதுலேயே வரும். ஆரி ஒர்க்கு வந்து ஆரி ஒர்க் வந்து தனி திங்ஸ் எல்லாமே நீங்களே வாங்கிட்டு வந்துடலாம். ஃப்ரேம் அது என்னென்னு எல்லாமே ரொம்ப சீப்பாக தான் இருக்கு. ரொம்ப சீப்பாக தான். அம்மா யாராவது அந்த திங்ஸை காமிங்களேன். என்ன கடைமா? அந்த கடை பேர் சொல்லுங்க. சூர்யா நல்ல கடைமா, எல்லாமே சீப்பாக இருக்கு. எல்லாம் சேர்ந்து 1700 இவ்வளவு சேர்ந்து நானும் 4000 பட்டோம். அவ்வளோ இல்லை. நீங்கள் வாங்குறது நீங்கள் எல்லாத்துக்கும் கடையை சேர்த்து பண்ணியிருக்கோம். இப்போ இது 1000 ரூபாய்க்கு வாங்கிடலாமா? அம்மா அந்த பைய எடுத்துக்கோங்க. இதெல்லாம் 400 ரூபாய் 80 ரூபா. 70 ரூபாய் 80 ரூபா. ஆமாம், இது 450 நினைக்கிறேன். 50. ஆ, இது 2 தான் மெயின். எல்லாரும் ஆரி ஒர்க் கற்றுக்கவங்களாம் ஒரு செட் வாங்கிருங்க. அது பேர் நான் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் சைஸ் இருக்குது. ஆரிக்கு வந்து 12 வந்து த்ரெட்டால் போடுறது, 23 mm அந்த இன்ச் வந்து ஃபீடு இருக்குது. அப்புறம் சரி த்ரெட்டு, சில்க் த்ரெட்டு, அப்புறம் பீட்ஸில் நிறைய பீட்ஸ் இருக்குது. அது நம்ம என்னென்ன ப்ளவுஸுக்கு தேவையோ அதில் 2 mm சுகர் பீட்ஸு, அப்புறம் 4 mm 5 mm அப்படின்னு பீட்ஸ் அப்படி காமிங்க. ஜர்தோசி, சக்தி, அது இதான்ப்பா சரி த்ரெட்டு. இது வந்து 2 விதமாக இருக்குது. நூல்லையும் இருக்குது, நரம்புலேயும் இருக்குது. நீங்கள் நரம்பில் கேட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா இழுத்தாலும் அந்து போகாது. நரம்பு அப்படின்னா அந்து போகாது. நம்ம ப்ளவுஸில் போடும்போது அந்து போகாது. இது நரம்பு, நரம்புலேயே வாங்கிட்டாங்க. ஆனால் இதில் த்ரெட்டில் இருக்குது, நம்ம போடும்போதே அந்தந்து போகும். இதுலேயும் அது கொஞ்சம் நம்ம செக் பண்ணி தான் வாங்கணும். இழுத்து பார்த்தீங்கன்னா அது நரம்பா என்னன்னு தெரியும். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து ஜர்தோசி. இதில் நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது சக்தி, இது ஜமிக்கி, ஜர்தோசி. இதில் நீங்கள் உங்களுக்கு வந்து கடைசி தான் இதெல்லாம் வரும். பேசிக்கில் வந்து இந்த நீடிலும் இது மட்டும் போதும். சரிங்களா? இது 2 போதும். இது 2ல் தான் உங்களுக்கு ஒரு 20 நாள் கிளாஸ் இந்த மாதிரி போகும். என்னென்ன பேசிக் இதில் தான் எல்லாமே போகும். கடைசி தான் பீட்ஸ் எல்லாமே. அது உங்களுக்கு பழக ஆட்டோமேட்டிக்காக கடைசி தான் அந்த இதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் ப்ளவுஸ்
அது என்னன்னு சொல்லு. இது சுகர் பீட்ஸ். ஆ அடுத்து அடுத்து இது அடுத்து. சுகர் பீட்ஸ். இது 2mm. சைஸ் வரையா இருக்கு. நமக்கு இந்த பீட்ஸ்லேயே சைஸ் வரையா அடுத்தடுத்த சைஸ் இருக்கு. இதில் 3mm, 4mm அவ்வளோதான் சொல்றேன். வேற என்ன இருக்கு? வேற ரைஸ் பீட்ஸ் நிறைய பீட்ஸ்லேயும் சரி நம்ம திங்ஸ் ஜமிக்கு ஒர்க்கு நிறைய இருக்கு. சரி. அப்புறம் ஆரி படிக்கணுங்கிறவங்க திங்ஸ். அம்மா, அதுல என்ன இருக்கு? ஃப்ரேம் 18 inch.